திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே வினோதமான கண்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். தேவூரில் வசிக்கும் கவிதா என்பவர் வீட்டில் வளர்த்து வரும் ஆடு 2 குட்டிகளை ஈன்றது. அதில் ஒரு பெண் குட்டியின் கண்கள் ஆந்தை கண்களை போன்றும் 2ம் ஒரே இடத்திலும் இருந்தன. 2 கண்களுக்கும் ஒரே இமை இருப்பதுடன் நாக்கு மேல் நோக்கி பார்ப்பதற்கு வித்தியாசமாக உள்ளது. புதுச்சேரியில் உரிமங்கள் புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்து உரிமங்களை ரத்து செய்தனர். 40 மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகள், 351 உணவகத்துடன் கூடிய சில்லறை விற்பனை கடைகள் என புதுச்சேரியில் மொத்தம் 391 மதுபான கடைகள் செயல்படுகின்றன. இதில் உரிமத்தை புதுப்பிக்க தவறிய 15 கடைகளில் 7 கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்து உரிமத்தை ரத்து செய்தனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விஷம் குடித்த மாற்றுத்திறனாளியை நீண்ட நேரமாக யாரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாளையங்கோட்டை அருகே உள்ள கிருஷ்ணன் பச்சேரியைச் சேர்ந்த முத்துமாரி என்ற மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்றார். 2 கால்களையும் இழந்த தனக்கு 3 சக்கர வாகனம் கேட்டு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தான் கொண்டு வந்திருந்த விஷத்தை குடித்தார். 45 நிமிடங்களாக ஆம்புலன்ஸ் வராத நிலையில் காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றிச் சென்று நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவியும் கட்டையால் தாக்கியும் 5 சவரன் தங்க நகையை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மண்டலவாடியைச் சேர்ந்த கனகா என்ற மூதாட்டி தனியாக வீட்டில் வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டை மர்ம நபர்கள் தட்டியுள்ளனர். அப்போது வெளியே வந்த கனகாவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அவர்கள் கட்டையால் தாக்கினர். மேலும் அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். திண்டுக்கல்லில் விவசாயி ஒருவர் யூடியூப் பார்த்து மாற்று விவசாயம் மூலம் அதிக லாபம் ஈட்டி கவனம் ஈர்த்துள்ளார். திண்டுக்கல்லில் பெரும்பாலான விவசாயிகள் மா, தென்னை, புளி போன்றவைகளை விளைவிக்கும் நிலையில் நத்தம் அருகே ராவுத்தன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னா என்பவர் யூடியூப் பார்த்து கர்நாடக மாநிலத்திலிருந்து வாட்டர் ஆப்பிள் செடியை நடவு செய்துள்ளார். 4 தினங்களுக்கு 20 கிலோ வரை வாட்டர் ஆப்பிள் கிடைக்கவே தற்போது 15 செடிகளை ஊடுபயிராக நடவு செய்து லாபம் ஈட்டி வருகிறார். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட வாட்டர் ஆப்பிள் கிலோ 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தனியார் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். சடையப்பாளையம் அருகே உள்ள பப்பாளி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஒடிசாவைச் சேர்ந்த அருண் கொமங்கோ, ரோஹித் திகில் இருவரும் வழக்கமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கழிவுநீர் தொட்டியில் விழுந்தனர். அவர்களை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அனைத்து பாஜக மக்களவை உறுப்பினர்களும் புதன்கிழமை தவறாமல் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என பாஜக கொறடா சஞ்சய் ஜெய்ஸ்வால் உத்தரவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வக்பு திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பாஜக கொறடா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை கீழவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையால் மார்க்கெட்டிற்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்கள், பள்ளி குழந்தைகள், வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கடையை மூட பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எஸ்டிபிஐ கட்சியினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகின் முன்னணி மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான BYD தெலங்கானாவில் ஆலை அமைக்க உள்ளதாக வெளியான தகவலை அந்நிறுவனம் மறுத்துள்ளது. சீன நிறுவனமான BYDயின் முதலீடு தமிழகத்திற்கு வர வாய்ப்பிருந்தும் கைமாறி தெலங்கானாவின் ஐதராபாத்துக்கு சென்றதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை BYD நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே பணத்திற்காக தந்தையை கொலை செய்த மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். முத்தூரைச் சேர்ந்த பூலையா என்ற 75 வயது முதியவர் தனது நிலத்தை 1,40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து தனது மகன் கணேசனுக்கு 46 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். மேலும் 10 லட்சம் ரூபாய் கேட்டு தகராறு செய்து வந்த கணேசன் பேருந்து நிலையத்திற்கு வந்த பூலையாவை வெட்டி கொலை செய்தார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் கணேசனை பிடிக்க முயன்றபோது தப்பியோடி சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பாலத்தில் 2 சக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று தடுப்புச் சுவரில் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். ஆரியநாட்டு தெருவைச் சேர்ந்த நிவேந்தன் மற்றும் பாலமுருகன் ஆகியோர்
அக்கரைப்பேட்டை பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதினர். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வீரமாகாளியம்மன் கோவிலின் திருநடனம் மற்றும் படுகளம் பார்த்தல் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. வங்கராம்பேட்டையில் உள்ள வீரமாகாளியம்மன் கோவிலில் கணபதி ஹோமம், அக்னி எல்லை வலம் வருதல், கரகம், காவடி, பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து துர்க்கையம்மன் எல்லை வலம் வருதல் நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் அருகே பேலூர் தான்தோண்டீஸ்வரர் கோவிலை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தான்தோண்டீஸ்வரர் கோவிலுக்கு ஒவ்வொரு முறையும் அறங்காவலர் குழுவை அமைக்கும் போதும் சின்னப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த இருவருக்கு பொறுப்பு கொடுப்பது வழக்கம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 பேர் கொண்ட அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டதில் தங்கள் கிராமத்தை புறக்கணித்து விட்டதாக கூறி சின்னப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுங்கக்கட்டண உயர்வுக்கு தூத்துக்குடி லாரி உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் சுங்கக்கட்டணம் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர்கள் கட்டண உயர்வால் லாரி வாடகை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான 3 மாத ஊதிய பாக்கியை வட்டியோடு சேர்த்து வழங்கக் கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைமை தபால் நிலையம் எதிரே திரண்டவர்கள் வேலை மறுக்கப்பட்ட நாட்களுக்கு வேலையின்மைக்கான படி வழங்க வேண்டும், ஆண்டிற்கு 200 நாள் வேலை, நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கேம்பிரிட்ஜ் அகராதியில் Q என்ற எழுத்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் Q என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் பயனாளர்களுக்கு கடினமாக இருப்பதாகவும், இதனால் கேம்பிரிட்ஜ் அகராதியிலிருந்து Q என்ற எழுத்து நீக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி QU என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் K அல்லது KW என பயன்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோட்டில் பெண் ஆசிரியரின் வீட்டை அபகரிக்க முயன்றதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வன்கொடுமை மற்றும் கந்துவட்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்பாளையத்தை சேர்ந்த பிரபா வண்ணாந்துறை புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக உள்ளார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு அதே பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துராமசாமியிடம் வீட்டை அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதனை வட்டியுடன் திருப்பி செலுத்திய போதிலும் முத்துசாமி தனது ஆதரவாளர்களுடன் பிரபா வீட்டிற்கு வந்து பொருட்களை அடித்து உடைத்தார். இதனிடையே முத்துராமசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தெலுங்கானா அரசுக்கு எதிராக ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காட்சிதான் இது. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலங்கள் ஏலத்தில் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்த அரசாணை 140 ரத்து செய்ய வேண்டும் என விழுப்புரம் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சாலை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 41 மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும், மக்கள் சேவை துறையாக நெடுஞ்சாலைத்துறையை காக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது.